தமிழகம் முழுவதும் இப்போது விஜய் பதவியேற்கும் அந்த நேரு உள் விளையாட்டு அரங்க நிகழ்ச்சியை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். இன்று சென்னையில் காலை 7 மணியிலிருந்தே முக்கியமான சாலைகளில் அந்த நேரு உள் விளையாட்டு அரங்கத்தை சுற்றியுள்ள சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது. அங்கு நடந்து செல்வோருக்கு மட்டுமே அனுமதி. வாகனங்களில் செல்வோருக்கு காவல்துறையினர் பல்வேறு தடுப்புகளை வைத்து சென்ட்ரல் ரயில் நிலையங்களுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. மற்றொன்று, தீவுத்திடல் சாலை வழியாக செல்பவர்களுக்கும் பல்லவன் சாலை வழியாக செல்வதற்கு அனுமதி இல்லை. அவர்கள் முத்துசாமி சாலையை சுற்றி செல்ல வேண்டும், அல்லது காமராஜர் சாலையை அடைய வேண்டும், அல்லது காமராஜர் சாலை வழியாக செக்ரட்டரியேட், அதாவது கோட்டை வழியாக, கோட்டைக்கு இன்று முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் அந்த நாற்காலியில் அமர்வதற்காக இன்றே விஜய் கோட்டைக்கு செல்வார் என எதிர்பார்க்கப்படுவதோ அந்த பகுதியிலும் இப்போது காவல்துறையினர் தடுப்பரன்களை வைத்து கண்காணிப்பு சோதனை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் 5000க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த நேரு ஸ்டேடியத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரிவு காவல்துறையினர் மற்றும் கண்காணிப்பு உளவுத்துறை கண்காணிப்பு பிரிவினரும் அங்கு வரும் வாகனங்கள் மற்றும் மக்கள் உள்ளிட்டோரிடம் சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். பல இடங்களில் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தை சுற்றி இப்பொழுது தென்சென்னையிலிருந்து வடசென்னை பகுதிக்கு வர வேண்டும் என்றால் பூந்தமல்லி ஹைரோடு அல்லது ரயில்கள் மூலமாக வருவதே பாதுகாப்பானது. காலதாமதத்தை தவிர்க்கலாம். இல்லை என்றால் அனைத்து இடங்களிலும் அந்த போக்குவரத்து தடுப்பரங்கள் வைக்கப்பட்டிருப்பதால் மக்கள் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த முதலமைச்சராக பதவியேற்க விஜய் வரும் சாலையும் அங்கு நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லம் மற்றும் அவருடைய இல்லத்திலிருந்து இங்கு ஈசிஆர் கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் அவர் வரக்கூடிய அந்த காமராஜர் சாலை, அடையாறு காமராஜர் சாலை வழியாக அவர் பெரியமேடு வந்து நேரு உள் விளையாட்டு அரங்கத்துக்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்கு அனுமதிக்கப்பட்ட மற்றும் அழைக்கப்பட்ட அங்கு பத்திரிகையாளர்கள், நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், அரசியல் தலைவர்கள், திரை பிரபலங்கள் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களும் ராகுல் காந்தி உள்ளிட்ட முக்கிய அரசியல் தலைவர்களும் இன்று வரக்கூடிய அந்த பாதையும் மிக முக்கியமான அதி உயர் பாதுகாப்பு பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் அந்த பகுதியிலும் இப்போது பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து மாற்றங்களில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் சாலை மார்க்கமாக வட சென்னை பகுதிக்கு வருபவர்கள் ரயில் மார்க்கமாக வருவது சிறந்தது. போக்குவரத்து பாதிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சராக விஜய் கட்சி தொடங்கிய ஒரு 26 மாதங்களில் ஒரு 10-12 தொகுதிகளில் மட்டுமே பிரச்சாரம் செய்து தமிழகத்தில் பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற்று 108 இடங்களில் வெற்றி பெற்று அதன் பின்னர் திமுக கட்சியை தோற்கடித்ததுடன் அந்த கூட்டணி கட்சிகளில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவையும் தன் பக்கம் ஈர்த்து அவர் இன்று ஒரு கூட்டணி ஆட்சியை அவரோட விக்கிரவாண்டி பொதுக்கூட்டத்தில் அவருடைய முதல் கூட்ட அறிவிப்பில் அறிவித்தது போலவே தமிழகத்தில் ஒரு கூட்டணி ஆட்சியை அமைப்போம் என்று கூறினார். ஆனால் தேர்தலுக்கு முன் கூட்டணி அமைக்கவில்லை என்றாலும் தேர்தலுக்கு பின்னர் அந்த கூட்டணியை அமைத்து ஆட்சி பொறுப்பில் ஏற்க இருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரை 1952, 57, 67 திமுக ஆட்சியை கைப்பற்றிய போது கூட ஒரு 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலில் திமுக, அதன் பின்னர் 50 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று 3வது முறையாகத்தான் திமுகவும் 67 அண்ணா தலைமையில் ஆட்சியை கைப்பற்றியது. அதே போல எம்ஜிஆர் ஆட்சியை கைப்பற்றியது 1977. 1977ஆம் ஆண்டு எம்ஜிஆர் ஆட்சியை கைப்பற்றிய போதிலும் அவர் 2 முறை திமுகவின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அதன் பின்னர் கட்சியை 72ஆம் ஆண்டு தொடங்கினாலும் 77ஆம் ஆண்டு 5 ஆண்டுகள் மிக கடுமையான பிரச்சாரம் மற்றும் பணியை அவர் ஆற்றி அந்த பதவியை ஏற்றார். ஆனால் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு கட்சி தொடங்கிய ஒரு 26 மாதங்களில் அனைத்து சாதனைகளையும் முறியடித்து இப்போது முதலமைச்சராக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க இருக்கிறது. முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்க இருக்கிறார். இது தமிழக அரசியலில் மக்கள் அளித்த மிகப்பெரிய ஒரு பெரிய மாற்றம், மக்களிடையே ஏற்பட்ட மனப்பாற்றம். மேலும் அங்கு இளைஞர்கள் மற்றும் பெண்கள், பொதுவான திமுக அதிமுக ஆட்சியை விரும்பாதவர்கள் அவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளித்து அவர்கள் ஆட்சி அமர வேண்டும் என விரும்பியதால் இந்த மாற்றம் தமிழகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் தேர்தல் நாளன்று அந்த ஜென்சி புரட்சி என்று அழைக்கக்கூடிய ஒரு இளைஞர் புரட்சி, விசில் புரட்சியை மக்கள் ஏற்படுத்தி அங்கு விஜயை ஒரு மாற்றாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவருக்கு இந்த ஆட்சி பொறுப்பு வழங்கி இருக்கிறார்கள். அந்த அரசியல் மாற்றத்திற்கான தொடக்க நாளாக இன்று அந்த விஜயின் பதவியேற்பு விழா பல்வேறு தடைகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட அவர் தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு 5 நாட்களாக அந்த முழு ஆதரவை பெறுவதற்கு 118 என்ற
அந்த எண்ணை பெறுவதற்கு அவர் மிக கடுமையாக போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதன் பின்னர் திமுக கூட்டணியில் உள்ள பல்வேறு கட்சிகள் அவருக்கு ஆதரவு அளித்த சூழ்நிலையில் இன்று அந்த அறுதி பெரும்பான்மையை பெற்று அவர் ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பதவியேற்பு விழா நடைபெறும் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தின் முன்னதாக ஏராளமான மக்கள் காலை முதலே அங்கு ஆர்வத்தோடு வாகனங்களில், இருசக்கர வாகனங்களிலும் அவர்கள் கார்களிலும் அந்த நேரு உள் விளையாட்டு அரங்கத்தை நோக்கி அவர்கள் விரைந்து செல்கிறார்கள். சென்னை பகுதியை பொறுத்தவரை ஒரு 20 இடங்களில் அந்த திரை அமைக்கப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் அந்த திரை அமைக்கப்பட்டு அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியை காணும் அந்த காட்சியை காண்பதற்கான அந்த ஏற்பாடுகளை காவல்துறையினர் மற்றும் பொதுப்பணித்துறையினர் செய்திருக்கிறார்கள். பிரம்மாண்ட திரைகள் மெரினா கடற்கரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பதவியேற்பு விழாவின் மக்கள் அனைவரும் எளிமையாக கண்டு ரசிக்கக்கூடிய அளவில் அந்த பிரம்மாண்ட திரைகள் பல இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் அந்த விஜயின் பதவியேற்பு நிகழ்ச்சியை பொதுமக்கள் கண்டு களிக்கலாம் என ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. நெரிசல் மற்றும் அங்கு போக்குவரத்து மாற்றத்தால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக இந்த பிரம்மாண்ட திரைகள் பல இடங்களில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டு அந்த பகுதிகளை நோக்கி மக்கள், அந்த நேரு உள் விளையாட்டு அரங்கத்தை நோக்கி வரும் மக்கள் திருப்பி விடக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. 9 மணிக்கு விஜய் நீலாங்கரை இல்லத்திலிருந்து இங்கு நேரு உள் விளையாட்டு அரங்கத்தை நோக்கி அவர் வருகிறார். வழிநெடுகிலும் ஏராளமானோர் குவிந்திருப்பதால் சென்னை மாநகரம் முழுவதுமே இப்போது விஜய் பதவியேற்பு விழாவை ஒட்டி விழாக்கோலம் பூண்டிருக்கிறது.